மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை. குறிப்பாக இன்று வெயிலின் தாக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே அதிகபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் 106 டிகிரி முதல் 107 டிகிரியும் மற்றும் மதுரை மாவட்டத்தில் 102 முதல் 103 டிகிரியும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆனது பதிவாகக்கூடும். பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த மாநகர பகுதியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆனது பதிவாகக்கூடும். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டத்தில் 100 ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 103 முதல் 104 டிகிரி மற்றும் அரக்கோணம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆனது பதிவாகக்கூடும். மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆனது பதிவாகக்கூடும். திண்டுக்கல் மாவட்டத்தில் 100 ஃபாரன்ஹீட் அளவுக்கு பதிவாகக்கூடும். கரூர் மாவட்டத்திலும் அந்த பரமத்தி கரூர் போன்ற பகுதியில் 105 முதல் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆனது வெயிலின் தாக்கம் அதிகப்படியாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டத்தில் 102 டிகிரியும் மற்றும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை போன்ற பகுதியில் 103 முதல் 104 டிகிரி ஆனது ஃபாரன்ஹீட் ஆனது பதிவாகக்கூடும் என்று. மற்றும் இன்று மழையின் அளவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதை பார்ப்போம். முதலில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மலை மேகங்களை உருவாக்கி அது படிப்படியாக தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி, மேட்டுப்பாளையம் மற்றும் வால்பாறை மற்றும் திண்டுக்கல், கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தென்காசி மலைப்பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மலைப்பகுதியில் முதலில் மலை மேகங்களை உருவாக்கும். அதேபோல் கிழக்கு தொடர்ச்சி மலையான பச்சைமலை, கல்வராயன் மலை மற்றும் ஜவ்வாறு மலை, ஏலகிரி மலை போன்ற பகுதிகளில் உருவாக்கும். அதேபோல் சேலம் மாவட்டத்திலும் மலை பகுதியான பச்சைமலையில் மலையை உருவாக்கி ஆத்தூர், கங்கவலி, தம்பம்பட்டி மற்றும் வீரனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான ஏற்காடு மலைப்பகுதியில் மலை மேகங்களை உருவாக்கி ஏற்காடு, மாநகரம், இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மழையானது மாலை இரவு நேரங்களில் தொடங்கக்கூடும். இந்த மழையானது காற்று பாதிப்புடன் கூடிய மழையாக இருக்கக்கூடும். என்ன காரணம் என்றால், அதாவது ஒரு 10 முதல் 20 நாட்களுக்கு 100, 103, 104 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆனது தமிழ்நாட்டில் பதிவாகி வந்தது. அதன் காரணமாக லோ ப்ரெஷர் ஏரியான்னு சொல்லுவாங்க. அது ஒரே இடத்துல திரும்ப வெயில் அடிக்கிறப்ப அது ஒரு வெப்பம் அடைந்த பகுதியாக மாறும். அப்படி இருக்கிறப்ப மழையை அந்த பகுதிக்கு டக்குன்னு கொடுக்க முடியாது. அதுக்கு என்ன ஆகும், முதல்ல மலை மேகங்களை உருவாக்கணும், போகணும். அப்போ இருந்துட்டு என்ன, இருகாற்று சந்திப்பில் ஒரு வறண்ட வானிலையாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு புழுக்கத்தை ஏற்படுத்தி அதிகப்படியான காற்றின் ஈரப்பதத்தை உருவாக்கும். அதற்கு பிறகு மழையின் தன்மையை உருவாக்கி மற்றும் மலை மேகங்களை உருவாக்கும் பிறகுதான் அந்தந்த மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூர், புளியங்குடி, வாசுதேவநல்லூர், பாவுசத்திரம், சுரண்டை, கடையம் மற்றும் குற்றாலம், செங்கோட்டை மற்றும் அச்சம்புதூர், புளியரை மற்றும் இந்த சுற்றுவட்டார பகுதியில் மழையானது மாலை இரவு நேரங்களில் விட்டு சில இடங்களில் சாரல் முதல் சில இடங்களில் ஆலங்கட்டி மழையானது இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, மாஞ்சோலை, மணிமுத்தாறு அணைப்பகுதிகள் மற்றும் பாபநாசம், அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதியில் மழை இருக்கக்கூடும். அதேபோல் மாநகரம் மற்றும் பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கங்கை கொண்டான் போன்ற பகுதிகள், வள்ளியூர், நாங்குநேரி போன்ற சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் 5 கிராமம் போன்ற பகுதிகளில் மழையானது இருக்கக்கூடும். அதேபோல் சாத்தான்குளம், பேய்குளம் சுற்றுவட்டார பகுதியில் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு ராமகிருஷ்ணாபுரம் மற்றும் கூடன்குளம் மற்றும் பனங்குளம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி போன்ற பகுதிகள், கரிசல்பட்டி, வள்ளியூர், பனங்குடி, காவல்கிணற்று மற்றும் நாங்குநேரி போன்ற மாநகர சுற்றுவட்டார அனைத்து பகுதிகளுக்கும் இன்று கனமழையானது இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர், கொர்க்கை, உடன்குடி, சாத்தான்குளம், ஸ்ரீவைகுண்டம், சாயல்புரம் மற்றும் பழைய கைத்தாறு, ஒட்டபிராரம், பசுவந்தனை, எட்டயாபுரம், கோவில்பட்டி, கழுகுமலை, கடம்பூர், விளாத்திக்குளம் போன்ற பகுதியில் ஒதுக்கி மழையானது இருக்கக்கூடும். சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் ஆலங்கட்டி மழையாகவும் கண்டிப்பாக காற்று பாதிப்பு இருக்கக்கூடும். குறிப்பாக வாழை மரலாம் சாயக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கும். விவசாயிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தபடியே அதற்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம், குளச்சல், பேச்சிப்பாறை மற்றும் சாமியார் மடம் மற்றும் கருங்கல், வடச்சேரி மற்றும் 5 கிராமம்
மற்றும் அகஸ்தியர் மற்றும் ஆரல்வைலி மொழி மற்றும் மயிலடி மற்றும் குலசேகரபுரம் போன்ற பகுதியில் மழையானது இருக்கக்கூடும். அதற்கடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம், பரமக்குடி, இளங்குடி மற்றும் முதுகுளத்தூர், அபிராமிபுரம் மற்றும் கமுதி, மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மழையானது இருக்கக்கூடும். மற்றும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, பந்தல்குடி, சாத்தூர், ஆம்பத்தூர், சிவகாசி, ராஜபாளையம், கிருஷ்ணா கோயில் போன்ற பகுதிகள் மற்றும் மதுரை, திருமங்கலம், திருப்பரங்குன்றம், முள்ளிக்குளம் மற்றும் ஆலப்பாடி, உசிலம்பட்டி, அத்திப்பட்டி, பேரையூர், கல்லுப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் மழையானது இருக்கக்கூடும். அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை, மேட்டுப்பாளையம் மற்றும் உக்கடம், சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் மற்றும் கிணத்துக்கடவு, ஒத்தக்கால் மண்டபம் போன்ற பகுதிகள் மற்றும் பொள்ளாச்சி லைன் மற்றும் வால்பாறை மலைப்பகுதிகளில் மழை இருக்கக்கூடும். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டமான திண்டுக்கல், வேடஞ்சந்தூர் மற்றும் ஒட்டஞ்சத்திரம், பழனி மற்றும் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நிலக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது இருக்கக்கூடும். அதேபோல் மாநகர பகுதியில் மழையானது இருக்கக்கூடும். அதேபோல் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி பகுதிகள், குளிர்தலை போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கி மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம், காங்கேயம், வெள்ளையங்கோயில், மூலனூர், தாராபுரம் போன்ற பகுதியில் ஒதுக்கி மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் லப்பக்கொடிக்காடு, பெரம்பலூர் மாநகரம் மற்றும் வேப்பந்தட்டை தாலுக்கா மற்றும் குன்னம் தாலுக்கா மற்றும் ஆலத்தூர் மற்றும் குரும்பலூர் போன்ற பகுதிகளுக்கு மழையானது மாலை இரவு நேரங்களில் இருக்கக்கூடும். சில இடங்களில் காற்று பாதிப்பும் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரியலூர் மாவட்டத்திலும் மழையானது இருக்கக்கூடும். மற்றும் திருச்சி, துறையூர் சுற்றுவட்டார பகுதியில் மழையை உருவாக்கி மற்றும் திருச்சி மாநகரத்துக்கு மழை மேகங்களே நகர்ந்து செல்லும், மழை கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.